ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான சிக்கன் ரசம், அது கூடவே ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் ரசம் செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 15 பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் போதும். இப்போ இந்த பேஸ்ட் தனியாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் ரசம் செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவு சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் இந்த அளவுக்கு நல்லா கோட் ஆகிருக்கணும். இப்போது இதை அப்படியே ஒரு கடாய்க்கு மாற்றிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் வதக்கணும், அப்போது தான் நல்லா ஈவனாக வதங்கி வரும். இப்போ நல்லா வதங்கி அந்த பச்சை மணம் எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா பிசைஞ்சோம் இல்லையா, அந்த பவுல்லே தண்ணி சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய தக்காளியில் பாதி அளவு மட்டும் எடுத்து நடுவில் இருக்கிற கெட்டி பகுதியை எடுத்ததுக்கப்புறமா உங்களோட கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ பத்தாததுக்கு மட்டும் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சிக்கன் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் ஒரு 3/4 பாகம் அளவு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த சிக்கன் எல்லாத்தையுமே அப்படியே வடித்து வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் ரசத்தை நம்ம வேறு ஸ்டவ்வுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் ரசம் தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுட்டு இந்த தாளிப்பை அப்படியே நம்ம சிக்கன் ரசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம சிக்கன் வறுவல் செஞ்சுக்கலாம். அதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஒரு தக்காளியில் பாதி மட்டும் ரசத்துக்கு சேர்த்துருந்தோம்ல, மிச்ச பாதியை பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த வறுவலுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்த அந்த சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக அந்த சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றி அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 5 பல்லு பூண்டை தோலோடவே கல் உரலில் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான சிக்கன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இந்த சிக்கன் ரசத்தையும் இந்த வறுவலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி